திருத்தணி முருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திகை திருவிழா 2025. திருத்தணி முருகன் கோவில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழ்கிறது. இங்கு ஆடிக்கிருத்திகை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு கோபம் தணிந்து அமர்ந்த தலம் என்பதால் மன அமைதி, வாழ்வில் நிம்மதி வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபடலாம். ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தின் தொடக்கம். இது தெய்வ வழிபாடுகளுக்கு மிகவும் உகந்த மாதம். இந்த மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வருடத்திற்கு 3 கிருத்திகை தினங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை மற்றும் ஆடி கிருத்திகை. இந்த 3 கிருத்திகைகளை முக்கோடி கிருத்திகை என்று அழைப்பர். இந்த 3 நாட்களில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்கள், நோய் தீர, செல்வம் சேர, உயர் பதவி கிடைக்க, தொழில் வளர்ச்சி பெற, கர்ம வினைகள் நீங்க, வீடு வாகன யோகம் அமைய, கடன் தொல்லையில் இருந்து விடுபட, ஞானம் பெற ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மற்ற முருகன் கோயில்களில் கொண்டாடுவதை விட திருத்தணியில் ஆடிக்கிருத்திகை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படும். ஆடிக்கிருத்திகை அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தும் திருத்தணிக்கு யாத்திரையாக வந்து காவடி எடுத்து அலகு குத்தி பால் குடம் சுமந்து முடிகாணிக்கை செலுத்தி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள். ஆடிக்கிருத்திகை அன்று தொடங்கி 3 நாட்கள் தெப்பத் திருவிழா நடைபெறும். சரவண பொய்கை திருக்குளத்தில் தெப்பம் கட்டப்பட்டு உற்சவர் வள்ளி தேவயானை சமேத முருகப்பெருமான் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார். ஆடிக்கிருத்திகை அன்று திருத்தணி முருகன் தங்க கவசம், தங்கவேல், தங்க கிரீடம், பச்சை மாணிக்க மரகதக்கல் மற்றும் வைர ஆபரணங்கள் ஆகியவை அணிந்து பக்தர்களுக்கு காட்சி தருவார். இதை காண்பதற்கே கோடி கண் வேண்டும். ஆடிக்கிருத்திகை அன்று திருத்தணி முருகனை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும், செவ்வாய் தோஷம் அகலும், திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தீராத நோய்கள் நீங்கும், நிலையான செல்வம் மற்றும் செழிப்பு உண்டாகும். திருத்தணி ஆடிக்கிருத்திகை விழா 2025. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடிக்கிருத்திகை விழா 5 நாட்கள் உற்சவமாக நடைபெறும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அஸ்வினி கிருத்திகையும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி பரணி கிருத்திகையும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி கிருத்திகை மற்றும் முதல் நாள் தெப்ப உற்சவமும், ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2ஆம் நாள் தெப்ப உற்சவமும், ஆகஸ்ட் 18ஆம் தேதி 3ஆம் நாள் தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமியும் இணைந்து வருகிறது. அன்றைய தினம் அதிகாலை 1:16 மணிக்கு அஷ்டமி திதி துவங்கி நாள் முழுவதும் அஷ்டமி உள்ளது. அன்று கிருஷ்ணர் அவதரித்த கோகுலாஷ்டமி நாளும் கூட. இந்த நாளில் கால பைரவரையும் முருகப்பெருமானையும் அம்பிகையையும் வழிபட்டால் 2 மடங்கு பலன் கிடைக்கும். இந்த நாளில் விரதம் இருந்தால் கிருத்திகை விரதம் இருந்த பலனும் தேய்பிறை அஷ்டமி இருந்த பலனும் கிடைக்கும். ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீர வேண்டும் என்பவர்கள் ஆடிக்கிருத்திகை அன்று முழு நேர பட்டினியாக இருந்து விரதம் இருக்கலாம். ஆடிக்கிருத்திகை விரதம் இருக்கும் முறை: ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலை 8:27 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 17ஆம் தேதி காலை 6:48 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது. இதனால் ஆடிக்கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்கிவிடலாம். முடிந்தவர்கள் முழு உபவாசமாகவும், முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி
சற்கோண கோலமிட்டு அதன் மீது 6 அகல் விளக்குகளில் விளக்கேற்ற வேண்டும். நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து படைக்கலாம். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ் என எது தெரியுமோ அதை படித்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் தெரியும் என்றால் அதை சொல்லியும் வழிபடலாம். எதுவும் தெரியாது என்றால் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 1008 முறையோ அல்லது 108 முறையோ சொல்லி வழிபடலாம். விரதம் நிறைவு செய்யும் முறை: முடிந்தவர்கள் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம். அன்றைய தினம் யாருக்காவது தானம் அளிப்பது சிறந்தது. அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடுவதுடன் அம்பிகையும் மனதார நினைத்து வழிபட வேண்டும். காலையில் வழிபட்டதைப் போலவே மாலையிலும் சற்கோண தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முருகனுக்குரிய பாடல்கள், மந்திரங்களை சொல்லி வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த முறையில் ஆடிக்கிருத்திகை விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.